வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தன்னை குறித்து பல இடங்களிலே சொல்லும் பொழுது தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், இன்னும் பலருடைய பெயர்களை தனக்கு முன்பதாக போட்டு அவர்களுடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன் தேவனாயிருந்து என்று சொல்லியிருக்கிறார். நீ என் ஜனம் என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் தானே. அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டே. அவரை தேடினவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லையே. நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்திருக்கவில்லையே. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடினோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரே. அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லவா? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. சும்மா இருக்கப் போகிற தேவன் அல்லவே அவர். அவர் ஆசீர்வதித்த தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்த தேவன், நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரம் பிடித்து வழிநடத்தின தேவன், வேண்டிய நேரங்களிலெல்லாம் நமக்கு உணர்வின் மூலமாக நம்முடைய ஆவியிலே பல ஆலோசனைகளை கொடுத்த தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எவ்வளவாய் நன்றி செலுத்த வேண்டும், அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எவ்வளவாய் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சிலர் தங்களுடைய சிந்தனையிலே வீணரானார்களாம், தேவனை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் இருந்து. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமே. ஒரு சமயம் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறைக்கு செல்வதற்கு முன்பதாக சற்று தொலைவிலே நின்று அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது மணி அடித்து விட்டது, வகுப்புக்கு போக வேண்டும். அந்த ஆசிரியர் அதே ஸ்தோத்திர பலிகளோடு அதே துதி மகிமையோடு அந்த வகுப்பறைக்கு சென்று சற்று நேரம் பாடம் ஆரம்பித்திருக்கிறார். அப்பொழுது பாடம் நடத்த ஆரம்பித்தவருக்கு எப்படியோ ஒரு விதத்திலே இயேசுவை குறித்து கிளாஸ் ரூம்லே சொல்லுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. அவர் சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கிளாஸ் ரூம்லே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். வகுப்பறையிலே சொல்லிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு மாணவி எழுந்து நின்று, சார், எனக்கு ஒரு மாதிரி வருகிறது, என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறாள். இவர் இயேசுவை குறித்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் இயேசுவை குறித்து மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மாணவி திடீரென்று எழும்பி அவள் நிற்பதற்கு முடியாமல் ஒரு மாதிரியாக ஆடிக்கொண்டு எனக்கு வகுப்பறையில் இருக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறாள். இவர் உடனடியாக புரிந்து கொண்டார், இந்த மாணவிக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவி இவளை அலக்களிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி. ஆகவே நம் ஆசிரியர் இருந்தாலும் மற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்பதாக திடீரென்று ஒரு அலக்களிப்பின் நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக, சரி நீ ரெஸ்ட் ரூமுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அடுத்து ஒரு 5 அல்லது 7 நிமிடங்களிலே இன்னொரு மாணவி எழும்பி நின்று, சார், எனக்கும் வகுப்பில் இருக்க முடியவில்லை, நானும் ரிட்டையரிங் ரூமுக்கு போகிறேன் என்று சொல்லி அந்த ஆசிரியரிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவளும் கடந்து சென்று விட்டாள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டு வரும் பொழுது, அந்த பரிசுத்த தேவனுடைய மகத்துவத்தை துதிக்கும் பொழுது, அவர் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறதைப் போல அவர் நமக்கு முன்னே நடந்து போவார். அவருடைய மகத்துவத்தின் பிரசன்னம் துதியினால் நிரம்பி இருக்கிறதுனாலே அவருடைய கரம் பலத்த காரியங்களை செய்கிறதை நாம் காண முடியும். நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்திருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களை சொல்லி துதிக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விடும். என அன்பானவர்களே, கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ளுவோம். அப்படி பழகி கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்களையெல்லாம் கவனமாய் பார்த்து நம்ம நடத்தி வந்த கர்த்தர் எதிர்வரும் நாட்களிலும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே,
அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி நடத்துவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தாமே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. மறக்க வேண்டாம், கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மேலுழுந்த கடமை. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.